பேசுகிற அதோடைய நிறைய சாட்சிகள் உண்மையாவே யாருன்னா சோர்ந்து போயிடுவாங்க, ஊழியெல்லாம் பண்ணவே முடியாது. அவங்க அந்த பாடல்கள் இருக்கிறோம் ஆண்டவருக்காக அவர்கள் ஓடுகிற விலை கொடுக்கிற அலையா மாமாவுடைய அப்பாவின் தேவன் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த ஆமே ஆமே. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சிங்கம் இருந்தாங்க ராஜா இல்ல காட்டுக்கு வசனம் சொல்றது சங்கீதம் 104:21 அது படிக்கலாம். சங்கீதம் 104:21 பால சிங்கங்கள் இறைக்காக எச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடும். யாருல தேவன் யாரு? காட்டுக்கு ராஜா யாருங்க? அந்த சிங்கமே யாருக்கிட்ட கிடைக்கும்னு பாக்குறது உணவு. சிங்கக்குட்டி இருந்தா பட்டினியா இருக்காதுன்னு வசனம் பார்த்தது இல்லையா? அப்போ அந்த உண்டாக்கின ஒரு அணுதான் அது தேவையான ஆகாரத்தை கொடுக்கறதும் ஏசப்பா தான். அவங்க ஏசப்பாவை தான் நம்பி இருக்கிறாங்கன்னு நம்ம பேருக்குள்ள பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு காரியம் இந்த நாள்ல என்ன படிச்சோம்? கடல் எது பெருசு? ரொம்ப திமிங்கலம் ஒண்ணு பெருசு. காட்டுக்கு ராஜா சிங்கம், கடலுக்கு ராஜா திமிங்கலம் எப்படி கூட எடுத்துக்கலாம்ல. ஆனா அது கூட பாருங்க 26வது வசனத்துல சொல்லுது, ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் நோக்கி காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனா அவரு போல சாயல படைச்ச நம்ம மட்டும்தான் என்ன பண்றது இல்ல, அவங்க தேடுறது இல்லை, நோக்கி பார்க்கறது இல்லை, பயப்படுறது இல்லை, நம்புறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுக்க தேவனாக. ஹல்லேலூயா. இந்த 40 நாட்கள் நாட்கள் உலக பிரகாரமான 40 நாட்கள் அநேக இருக்குதா இல்லைங்களா? 40 நாள் ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல தான் நான் போய் பார்த்துருக்க சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் இதே 40 நாள் இந்த மாதிரி இருந்துட்டாருன்னா வருஷம் ஃபுல்லா இருந்துட்டாரா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 40வது நாள் எப்போ முடியும்னு பார்ப்பாங்க. அவங்க வந்த உடனே அவங்க பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் போடுவாங்க. அந்த குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும். அந்த மனுஷனால அந்த 40 நாள் அந்த மனுஷன் அந்த தெய்வத்தை நம்பி அவங்க இருக்கிறப்ப அந்த குடும்பத்துல சந்தோஷம். அது முடிஞ்ச பிறகு பழைய வாழ்க்கை. ஆனா நம்முடைய கிறிஸ்துவ நமக்கு அது கிடையாது. இந்த 40 நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு கற்றுக்கொண்டு நம்ம வாழணும் வைராக்கியமா இருக்கிறோமோ ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. 40 நாள் கடைபிடிச்சுட்டு அப்புறம் இந்த முடிஞ்சவங்க ஈஸ்டர் வந்தவங்க பழைய வாழ்க்கைக்கு நம்ம போன பிரயோஜனமே இல்லை. இந்த 40 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க ஆலயத்துல வந்து ஒவ்வொரு தேவ வசனங்களை கேட்கும் போது அந்த கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிறப்போ கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, ரோமர் 12:12 சொல்றது நம்பிக்கையிலே, உபத்திரவத்திலே, ஜெபத்திலே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமா, கிறிஸ்தவனாகிய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு காரியம் தான் நம்பிக்கை. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கேன். யோபு சொன்னால அவன் சூழ்நிலை தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே வசனம் நல்லா சொல்றீங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே இது நம்பிக்கைக்குரிய சபையா இவர் போதகர்களை நடத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோபு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என்னை கொன்றுபட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய். இப்ப சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வருவாங்க. அண்ணால் பாருங்க, ஜெப ஆலயத்துல அவங்க குழந்தைகள் அழுதாங்க, துக்கமாக சாப்பிடாம இருந்தாங்க, அழுதாங்க. ஆனா அங்க இருந்து அவங்க இருதயத்தை ஊற்றி செபித்து வீட்டுக்கு போன பிறகு அதை பற்றியே யோசிக்க சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைக்கு போராட்டு சபையில வந்து விசுவாசமா ஜெபம் பண்றோம், என் தேவன் கொடுப்பார், என் தேவனால் எல்லாம் கூட விசுவாசத்தோட போயிட்டு மறுபடியும் அந்த காரியத்தை வந்து சோர்ந்து போயிட்டு அழுதுட்டு அதே யோசிச்சு அதுக்கு பிரயோஜனமே இல்ல. ஹல்லேலூயா. நீ கற்றுக்கூடிய காரியம் தேவனுடைய ஆலயத்துல வந்து இருதயத்தை ஊற்றி என்னுடைய தேவையை சொல்லி அழுது நான் இங்கிருந்து கடந்து போகும்போது என் தேவன் எனக்காக யாவது செய்வார். அந்த விசுவாசத்தோட நம்ம போறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க நம்முடைய தேவன் இருக்கிறார். நன்றியோடு நம்ம ஆண்டவரை நோக்கி செபிக்கலாமா? சோத்ரம் 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 ஆண்டவரே, உம்முப்பிலும் யாவருக்கும்
குணங்களை கேட்டு விடுதலை தருபவரே இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்து நீங்கள் துணியாதி தூயவரே போற்றுகிறோம் மிகப்படுத்துகிற ராஜா வாசல் எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குமாறாக தேவன் எங்களோடு எங்கள் மத்தியில் இப்பொழுது ஆண்டவரே இருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் வரை உங்களுடைய பிரசன்னங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வேத வசனத்துக்கு அடுத்து நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரம் இராதபடி அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவனே இந்த வேலையை உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறது ராஜா. விசேஷமாய் அனுபவ இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அடிமையாய் இருந்து அவரை விடுதலையாக்கினது ஆராதிக்கும் போது கர்த்தாவே ஆண்டவரே ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சந்தோஷம் ஆண்டவரே ஒரு சமாதானம் ஆண்டவரே ஒரு செழிப்பு உண்டாக ராஜா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாழ்க்கையில் போகும் ஆண்டவரே. துதிக்கும் போது கர்த்தாவே சிறைச்சாலை கதவை உடைத்த தேவன் ஆண்டவரே. துதிக்கும் போது எரியோ கோட்டு மதில்களை இடிய செய்த தேவன் ஆண்டவரே. துதிக்கும் போது கர்த்தாவே ஆண்டவரே யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பின ஆண்டவரே இந்த 3 ராஜாக்கள் ஆண்டவரே அவர்களை வெட்டி மடிய செய்த தேவன் ஆண்டவரே. ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமே. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராதிக்க துதிக்க செபிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட இந்த நாள் நாங்கள் வந்தது நல்லது என்று அறிந்து கொள்ள என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் நேரத்தை அதிகப்படுத்தி நாங்கள் செபிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளை கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் போதுகிற ஐயாவை மூன்று காலத்துல ஒப்புக்கொடுக்கிற ராஜா வசனம் சொல்றது ஆரோனை போல அழைக்கிறாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று நாம் வேதத்தை படிக்கிறோம்ப்பா. அப்படியாலும் தாயின் கருவிலே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே ஐயா அம்மா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் ஆண்டவரே. அப்ப வசனம் இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் என் தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா அப்படியே வைகவரையாய் செல்கிறோம். சபைக்காக ஆண்டவரே ஊழியத்துக்காக அவர் படுகிற பிரயாசத்தை எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செல்கிறோம்ப்பா. ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரம் மக்களை ஆண்டவரே கொள்ளைப்பட என் தேவன் ஆசீர்வதித்து தருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. விசேஷமாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்தில் ஒப்புக்கொள்கிற ராஜா. உங்க நம்பி வந்த ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதப்பா. சிங்கக்குடியில தாட்செடுத்து பட்டினியா இருக்கும் உண்மையாய் முழு இருந்தது முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேடும்போது ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தின் நன்மையினாலும் பெருமையினாலும் அன்றைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஜீவனுள்ள நாள் வரை காண்கிற நன்மையும் கிருபைகளை தொடர்புறையா நாங்கள் கொடாக்கூடிய பெருக்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் பிளஸ் பண்ணலாம்ப்பா. அந்த பிள்ளைகளை அழைத்து வந்த ஆனாலும் தீர்மானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மயிலிடத்துல பாதுகாக்கப்படுங்க. ஆழ்ந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள